அங்குர்வா தொட்ட பட்டகுட பகுதியில் உள்ள முதியோர் பராமரிப்பு நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 3 காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்விபத்தில் காயமடைந்த 7 பேர் தற்போது ஹொரண மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் அந்த மையத்தில் இருந்த சுமார் 51 பேர் எவ்வித ஆபத்துக்களும் இன்றி பாதுகாப்பாக மீட்கப்பட்டு தற்போது பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அங்குர்வா தொட்ட பட்டகுட பகுதியில் அமைந்துள்ள மௌபியஸ் செவன செனயாசே கெதல்ல என்ற முதியோர் பராமரிப்பு நிலையத்தில் நேற்று பிற்பகல் இந்த திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு படையினர் மற்றும் பிரதேசவாசிகளின் உதவியுடன் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் இந்த தீ விபத்தினால் அந்த மையத்திற்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தீ விபத்து ஏற்பட்ட சமயத்தில் அந்த இல்லத்தில் சுமார் 72 பேர் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனமாக நடத்தப்பட்டு வந்த இந்த மையத்தில் மனநல குறைபாடுடைய நபர்களும் தங்கியிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீ விபத்து காரணமாக இல்லத்தில் இருந்த சிலர் தீயில் கருகியுள்ளனர். அவ்வாறு தீயில் கருகிய 10 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பான நீதவான் விசாரணைகள் இன்று காலை நடத்தப்பட்ட பின்னர் சடலங்கள் அவ்விடத்திலிருந்து அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் குறிப்பிட்டனர். அவ்வாறாயினும் தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் இது குறித்த விசாரணைகளை மேற்கொள்வதற்காக 3 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. සෙනෙහසේ කැදැල්ල අම්මල තාත්තල 72 දෙනෙකු විතර මේ කැදැල්ලේ හරි ආදරෙන් කාලෙ ගෙව්වා. කාත් කවුරුත් නැති වුණත් මේ අයට ඒ අඩුව දැනුනේ නැහැ. මොකද ඒ අය අතර තිබුණු හරි ලස්සන බැඳීම ආදරේ නිසයි. ඒත් මේ ලස්සන කැදැල්ල ගිනි ගොඩක් වෙන්න වැඩි වෙලාවක් ගියේ නෑ. වෙලාව හවස 6ට විතර ඇති. හදිසියේ ඇති වූ ගින්නකින් වැඩිහිටින් නිවාසයම ගිනිබත් වුණා. අහිංසක ජීවිත 12ක් මරුත්තුරුලේ සැඟව ගියා. 3 දෙනෙකු තාමත් අතුරුදන්. ගින්න පිළිබඳව සැලවූ වහාම කළුතර ගිනිනිවීමේ ඒකකය වගේම ගුවන් හමුදා ගිනිනිවීමේ ඒකකයත් වහාම ක්‍රියාත්මක වුණා. ඒ නිසාම ජීවිත 51ක් බේරගන්න පුළුවන් වුණා. තුවාල ලැබූ පිරිස 6ක්. ඔවුන් මේ වන විට හොරණ දිස්ත්‍රික් මහා රෝහලේ ප්‍රතිකාර ලබමින් සිටිනවා. රජයේ රස පරීක්ෂකවරයා විසින් ස්ථානීය පරීක්ෂණය සිදු කිරීමට නියමිතයි. ගින්න සම්බන්ධයෙන් පොලිස් කණ්ඩායම් 2ක් ඔස්සේ විමර්ශන ක්‍රියාත්මකයි. මේ සමහර ස්ථානවල වැඩිහිටියන් විවිධ මානසික රෝගවලින් පෙළෙනවා. ඒ නිසා සමහර විට දම්වැල් දාලා පවා තියාගන්න බවට තමයි තොරතුරු වාර්තා වෙන්නේ. මේ ස්ථානයේත් මියගිය 11 දෙනා අතර සමහරුන් දම්වැල් වලින් බැඳ තිබුණු බවට තමයි වාර්තා වුණේ. මේ ස්ථානය අධීක්ෂණය කළේ කවුද? මේ වගේ පෞද්ගලික වැඩිහිටි නිවාස අධීක්ෂණයට රාජ්‍ය යාන්ත්‍රණයට බලයක් නැද්ද? අනාගතයේ මෙවැනි විපත් වළක්වා ගැනීම සඳහා වැඩිහිටි වගේම ළමා නිවාසවලත් ආරක්ෂාව වහවහ පරීක්ෂා කිරීම රජයේ වගකීමක් බව සියත අප අවධාරණය කර සිටිනවා. நாவலப்பட்டி மாப்பாக்கந்த பகுதியிலிருந்து நாவலப்பட்டி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டி மீது பிரதான வீதிக்கு அருகில் இருந்த பெரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் பாடசாலை மாணவன் உட்பட 3 உயிரிழந்துள்ளனர். இன்று காலை இந்த விபத்து நேர்ந்ததுடன் விபத்தில் ஒரு பாடசாலை மாணவனும் 2 பெண்களும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவ்வாறாயினும் இந்த விபத்திலிருந்து முச்சக்கர வண்டியின் சாரதி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளார்.
இலங்கை உட்பட 60 நாடுகளிலிருந்து அமெரிக்காவினால் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு மேலதிக இறக்குமதி வரிகளை விதிப்பதற்கான யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. குறித்த பொருட்களுக்கு 10 முதல் 12.5% வரை மேலதிக வரியை விதிப்பதற்கு அமெரிக்க நிர்வாகம் யோசனை ஒன்றை முன்வைத்துள்ளதாக ராய்ட்டர்ஸ் தெரிவித்துள்ளது. இதற்கமைய கனடா, மெக்சிகோ, பாகிஸ்தான், பங்களாதேஷ், மலேசியா உள்ளிட்ட சில நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% மேலதிக வரியை விதிக்க பிரேரிக்கப்பட்டுள்ளதுடன் இலங்கை உட்பட மேலும் 45 நாடுகளுக்கு 12.5% மேலதிக வரியை விதிக்க பிரேரிக்கப்பட்டுள்ளது. கட்டாய உழைப்பை கொண்டு உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் இறக்குமதியை தடை செய்தல் மற்றும் அந்த சட்டங்களை திறம்பட நடைமுறைப்படுத்துதல் தொடர்பாக இலங்கை போதிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் ஆடை மற்றும் துணி இறக்குமதிகளுக்கு குறைந்த வரி விகிதங்களின் கீழ் ஒரு குறிப்பிட்ட அளவை அமெரிக்க சந்தைக்குள் அனுமதிக்கும் சிறப்பு பொறிமுறை ஒன்றும் முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்த பிரேரணைகள் குறித்து பொதுமக்களின் கருத்துக்கள் ஜூலை 6ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படவுள்ளதுடன் ஜூலை 7ஆம் தேதி அது தொடர்பான பொது விசாரணை நடத்தப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்புதலை அடுத்து விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டத்தின் கீழ் 6வது மற்றும் 7வது தவணை கடன் நிதியாக $695 மில்லியன் நிதி திரைசேரிக்கு கிடைக்கப் பெற்றிருப்பதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டம் தொடர்பான 5ஆம் மற்றும் 6ஆம் கட்ட மதிப்பீடுகள் தொடர்பில் எட்டப்பட்ட இணக்கப்பாடுகளுக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் இயக்குநர் சபை கடந்த வாரம் ஒப்புதல் அளித்தது. அதனை அடுத்து நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு $695 மில்லியன் விடுவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டத்தின் கீழ் 6வது மற்றும் 7வது தவணை கடன் நிதி திரைசேரிக்கு கிடைக்கப்பட்டிருப்பதாக பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ உறுதிப்படுத்தியுள்ளார். அத்தோடு இந்நிதி நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பின் அளவை அதிகரிப்பதற்கு உதவும் என சுட்டிக்காட்டியுள்ள அவர் ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்ட தற்காலிக வீழ்ச்சி குறித்து பல்வேறு தரப்பினராலும் முன்வைக்கப்பட்ட ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளுக்கான ஒரு பதிலாக அமைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணும் நோக்கில் சர்வதேச நாணய நிதியத்துடன் எட்டப்பட்ட கொள்கை ரீதியிலான இணக்கப்பாடுகளை உரியவாறு நடைமுறைப்படுத்தியமையே இதற்கு காரணமாகும். குறிப்பாக சூறாவளி மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் மூண்ட யுத்தம் போன்ற காரணிகளால் ஏற்பட்ட பொருளாதார அதிர்ச்சிகளை தாங்கக்கூடிய இயலுமையை நாட்டின் பொருளாதாரம் எட்டியமைக்கு இத்தகைய சரியான பொருளாதார தீர்மானங்களே முக்கிய காரணமாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களை திட்டமிட்டு ஒருங்கிணைத்து நெறிப்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் சுரேஷ் சலே தொடர்பான விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச, முன்னாள் இராணுவ உளவுத்துறை அதிகாரிகளான கர்னல் அன்சார் மற்றும் உதாலகம ஆகியோருக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று கோட்டை நீதிவான் பசான் அமரசேன முன்னிலையில் முன்வைத்த விடயங்களை ஆராய்ந்த நீதிவான் இதற்கான உத்தரவை பிறப்பித்தார். அதன்படி 1948ஆம் ஆண்டின் 20ஆம் இலக்க குடிவரவு குடியகழ்வு சட்டத்தின் 51E பிரிவின் கீழ் நந்தசேன கோட்டாபே ராஜபக்ச, பிரேமானந்த உதாலகம, ரிஷான் டிரோஷன் அன்சார் ஆகியோருக்கு கோட்டை நீதிமன்றம் வெளிநாட்டு பயண தடை விதித்தது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட விசாரணை பிரிவு சிறப்பு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இந்த விசாரணைகளில் 3 சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். யாசின் ஜக்கீல் ஃபாஸ், சரத் சமந்த் மற்றும் சுரேஷ் சலே ஆகியோரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். அதில் முதலிரு சந்தேக நபர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் விளக்கமறியல் காலத்தை நீடிப்பது குறித்த வழக்கு விசாரணை நேற்று கோட்டை நீதிவான் பசான் அமரசேன முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதன்போது நீதிமன்றில் ஆஜராகியிருந்த குற்றப்புலனாய்வு திணைக்கள விசாரணை அதிகாரிகள் விசேட கோரிக்கை ஒன்றினை முன்வைத்து சத்திய கடதாசியை சமர்ப்பித்து கோட்டாபே ராஜபக்ச, பிரேமானந்த உதாலகம மற்றும் ரிஷான் டிரோஷன் அன்சார் ஆகியோருக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடையை பெற்றுக்கொண்டனர். குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் அங்கு பணியாற்றி வந்த 3 இலங்கையர்கள் காயமடைந்துள்ளனர். காயமடைந்த மூவரும் சிறிய அளவிலான காயங்களுக்கு உள்ளாகி இருப்பதுடன் அவர்கள் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குவைத்தில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட மூவரும் ஆண்கள் என்றும் அவர்கள் அங்கு மின் தூக்கி பழுது பார்க்கும் தொழில்நுட்ப வல்லுநர்களாக பணியாற்றி வந்தவர்கள் என்றும் இலங்கை தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு போதைப் பொருட்களை கடத்தி வரும் 5 முக்கிய கடத்தல்காரர்களில் ஒருவரான ஷிரான் ஃபாசிக் என்பவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையிலிருந்து தப்பியோடி வெளிநாடு ஒன்றில் மறைந்திருக்கும் ஷிரான் ஃபாசிக்கை ராஜதந்திர மட்டத்தில் இலங்கையும் அமெரிக்காவும் கோரியுள்ளதாக தகவல்கள் பதிவாகியுள்ளதாக குற்றவியல் பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் சந்தன கொடித்துவாக்கு தெரிவித்துள்ளார்.
பொதுத்துறை சேரியின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளராக பணியாற்றிய ரங்க ராஜபக்சவின் மரணம் அவர் தனக்குத்தானே ஏற்படுத்திக் கொண்ட வெட்டுக்காயங்கள் காரணமாகவே நிகழ்ந்துள்ளது என்று நால்வர் அடங்கிய குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளதாக சட்ட மருத்துவ அதிகாரி குழுவின் தலைவர் விசேட சட்ட மருத்துவ அதிகாரி இளங்கரத்ன பண்டார நேற்று குளியாப்பிட்டிய நீதவான் மஹில சிரந்தன சதரசிங்க முன்னிலையில் சாட்சியம் அளிக்கும் போது தெரிவித்தார். நிதியமைச்சுக்கு சொந்தமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ரங்க ராஜபக்ச பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். கடந்த வழக்கு விசாரணையின் போது இறந்தவரின் மனைவி மகள் உள்ளிட்டோரின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. நேற்றைய தினம் சட்ட மருத்துவ அதிகாரி இளங்கரத்ன பண்டார, தலைமையக பிரதான போலீஸ் பரிசோதகர் கமல் ரத்நாயக்க மற்றும் போலீஸ் மோப்பனாய் பிரிவு அதிகாரிகள் உள்ளிட்ட விசாரணை அதிகாரிகளிடம் சாட்சியங்கள் பெறப்பட்டன. இதன்போது சாட்சி விசாரணையை வழிநடத்திய வடமேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி அஜித் ரோஹன இறந்தவரின் உடலில் இருந்து வெட்டுக்காயங்கள் மற்றும் உடற்கூறியல் பின்னணி குறித்து மருத்துவ ரீதியாக கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த சட்ட மருத்துவ அதிகாரி இளங்கரத்ன பண்டார, மேற்கத்திய மருத்துவத்தில் குறிப்பிட்ட சில நரம்புகள் என கூறப்படும் உடல் உறுப்பு எதுவும் இல்லை என்றும் அது குறித்த ஆயுர்வேத மருத்துவ பேராசிரியர்களுடனும் கலந்துரையாடியதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த உடலை மிக நுணுக்கமாக பிரேத பரிசோதனை செய்த 4 விசேட வைத்தியர்களும் அவை அவராகவே ஏற்படுத்தி கொண்ட காயங்கள் என்றும் அதிலிருந்து ஏற்பட்ட அதிக இரத்தப்போக்கு காரணமாக ஏற்பட்ட அதிர்ச்சியினாலேயே மரணம் சம்பவித்துள்ளது என்றும் முடிவு செய்துள்ளதாக கூறினார். வழக்கு விசாரணையின் போது இறந்தவரின் ஆடைகள், செருப்புகள் மற்றும் கத்தி ஆகியவற்றை வைத்தியர் அடையாளம் காட்டியதுடன் காயமடைந்த இடங்களில் புகைப்படங்கள் நீதிமன்றத்தின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டன. எவ்வாறாயினும் ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை கிடைத்த பின்னர் அதன் நிலைப்பாட்டையும் கருத்தில் கொண்டு குற்றவியல் நடைமுறை சட்ட கோவையில் 30வது பிரிவின் கீழ் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தார். விடயங்களை ஆராய்ந்த குளியாப்பிட்டிய நீதவான் மிஹில் சிரந்தன சதரசிங்க வழக்கை மீண்டும் வரும் ஜூன் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க உத்தரவிட்டார். ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு கிடைத்த எந்த ஒரு பணமும் இதுவரையில் செலவிடப்படவில்லை என சிரேஷ்ட உதவி கணக்காய்வாளர் நாயகம் EMS ஏக்கநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய கணக்காய்வு அலுவலகத்தின் அதிகாரிகள் குழு ஒன்று அரசாங்க நிதி பற்றிய குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்த போது இந்த விவரம் வெளிவந்துள்ளது. குறித்த நிதியம் தொடர்பாக நிதிக்குழுவின் தலைவர் கலாநிதி அர்ஷடி சில்வா வினவிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது EMS ஏக்கநாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார். களுத்தர வெட்டுமக்கட பள்ளிவாசல் வீதி பகுதியில் நபர் ஒருவர் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். களுத்தர குற்றத்தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போதே சந்தேக நபர் இவ்வாறு கைதாகியுள்ளார். கைதானவர் பயாகல மேய்முள்ள பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடைய அவர் போஞ்சியா என்று அழைக்கப்படும் சம்பத் குமாரதுங்க என தெரிய வந்துள்ளது. குறித்த சந்தேக நபர் தொடர்பாக மாளிகாவத்த மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்த பின்னர் கிடைத்த தகவலின் அடிப்படையில் மாளிகாவத்த பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைந்திருந்த போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சந்தேக நபர் ஹெரோயின் கடத்தல் மற்றும் போதைப் பொருள் வைத்திருந்தமை தொடர்பாக பல சந்தர்ப்பங்களில் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான ஒருவராவார். கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி நேற்று களுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக தடுப்பு காவல் உத்தரவை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசு வங்கியொன்றின் ATM தானியங்கி இயந்திரங்களில் வைப்பதற்காக எடுத்துச் செல்லப்பட்ட 3.5 கோடி ரூபாய் பணம் இனம் தெரியாத நபர் ஒருவரால் திருடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் நேற்று பிற்பகல் ஒரண பகுதியில் இடம்பெற்றுள்ளது. நேற்றைய தினம் பிற்பகல் 2:55 மணியளவில் வங்கியின் ஊழியர் ஒருவர் 2 பணப்பைகளை தனது இரு கைகளிலும் வங்கியின் பின்புறமாக இருந்த கதவின் ஊடாக வெளியே எடுத்துச் சென்றுள்ளார். இதன்போது அங்கு வந்த நபர் ஒருவர் அவ்வூழியரிடமிருந்து 2 பணப்பைகளையும் பலவந்தமாக பறித்து கொண்டு தப்பியோடியுள்ளார். இவ்வாறு திருடப்பட்ட பணம் வங்கியின் ATM இயந்திரங்கள் வைப்பதற்காக கொண்டு செல்லப்பட்ட பணம் என போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பணத்தை திருடிச் சென்ற சந்தேக நபர் தொடர்பில் இதுவரை எந்த ஒரு தகவலும் வெளியாகாத நிலையில் ஒரண போலீசார் இக்கொள்ளை சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கும் ஜப்பானின் விவசாயம், வனவியல் மற்றும் கடற்றொழில் இராஜாங்க அமைச்சர் நெமோட்டோ யுகினோரி ஆகியோருக்கும் இடையிலான கொள்கை ரீதியிலான விசேட கலந்துரையாடல் நேற்று முன்தினம் டோக்கியோ நகரில் அமைந்துள்ள ஜப்பானிய கடற்றொழில் அமைச்சின் அலுவலகத்தில் நடைபெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான கடற்றொழில், நீரியல் வளர்ப்பு மற்றும் கடல்வள முகாமைத்துவம் ஆகிய துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதே இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கமாகும். இலங்கையின் கடல் உணவு பெறுமதி சங்கிலியை மேம்படுத்துதல் மற்றும் ஜப்பானிடமிருந்து தேவையான தொழில்நுட்ப ஆதரவை பெற்றுக்கொள்வது குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. மேலும் ஜப்பானிய சந்தையில் இலங்கையின் கடல் உணவுகளுக்கான தேவையை மேலும் அதிகரிப்பதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது.
அம்பிலிப்பிட்டியவில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவலில் 22 பேர் காயமடைந்துள்ளனர். அம்பிலிப்பிட்டிய நோனாகம சுதுபாலம் அருகில் உள்ள பகுதியில் அமைந்துள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றின் களஞ்சிய சாலைக்குள் நேற்று காலை இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் தீப்பரவலை கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டனர். சம்பவத்தில் காயமடைந்த 22 பேர் அம்பிலிப்பிட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தீப்பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. ஜாங்மி சூறாவளியால் ஜப்பானின் தாழ்வான பகுதிகளில் நிலச்சரிவுகளும் வெள்ளமும் ஏற்படக்கூடும் என்று வானிலை அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜாங்மி சூறாவளியால் ஏராளமான வீடுகளுக்கு மின்சாரம் தடைப்பட்டிருக்கின்றது. ஏராளமான கிராமங்கள் பாதிப்படைந்திருக்கின்றது. டெல்லி மாளவியா நகரில் உள்ள உணவு விடுதி ஒன்றில் நேற்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். காலை 9:40 மணியளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பலி எண்ணிக்கை 21ஆக உயர்ந்துள்ளது. இந்த தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை. அது பற்றி விசாரணையும் நடந்து வருகிறது. இதுவரை 40 பேர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். பலியானவர்களில் பலர் மத்திய ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றது. இந்த விபத்தில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என படுகிறது. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக நடைபெற்ற முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் 41 ஓட்டங்களால் வெற்றி பெற்ற இலங்கை அணி 3 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற நிலையில் முன்னிலை பெற்றுள்ளது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 303 ஓட்டங்களை பெற்றது. இதற்கு பதிலளித்து துடுப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 49.2 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 262 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. இலங்கை அணி சார்பில் பொறுப்புடன் துடுப்படுத்தாடிய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் பத்தும் நிசாங்க 103 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 79 ஓட்டங்களை பெற்றதுடன் தனது 19வது ஒருநாள் அரைச்சதத்தையும் பூர்த்தி செய்தார். அவரது இந்த இன்னிங்ஸில் 9 4 ஓட்டங்களும் 1 6 ஓட்டமும் அடங்கும். அதேபோல் அணியின் தலைமைத்துவ பொறுப்பை ஏற்றுக்கொண்ட புதிய தலைவர் குசால் மெண்டீஸ் அதிரடியாக துடுப்படுத்தாடி 62 பந்துகளில் தனது 35வது ஒருநாள் அரைச்சதத்தை பதிவு செய்து 72 ஓட்டங்களை பெற்றார். இவர்களை தவிர நடுத்தர வரிசையை வலுப்படுத்திய சரித் அசலாங்க 45 ஓட்டங்களையும் ஜனித் லியனகே ஆட்டமிழக்காமல் 44 ஓட்டங்களையும் திறமையாக துடுப்படுத்தாடி இலங்கை அணியின் ஓட்ட பலகையை 300 ஓட்டங்கள் எல்லைக்கு மேல் கொண்டு செல்ல சிறந்த பங்களிப்பை வழங்கினர். பந்து வீச்சில் மேற்கிந்திய தீவுகள் அணி சார்பில் மேத்யூ போர்டு 9 ஓவர்களில் 44 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளையும், ராஸ்டன் சேஸ் 10 ஓவர்களில் 47 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். இந்த போட்டி நடைபெற்ற ஜமேக்காவின் சபீனா ஃபாக் மைதானத்தில் இலங்கை அணி ஒருநாள் போட்டி ஒன்றில் விளையாடுவது 13 வருடங்களுக்கு பின்னராகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.